காய்ஸ், ஹாப்பி மண்டே. இந்த மந்தில் வெறும் 28 டேஸ் தான். ஆனால் அதை கடக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகிடுது இல்லையா? நம்ம செய்கிற வேலையை ஈஸியாக ஆக்கணும்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நிறைய அப்கிரேடட் மெஷின்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ டைம் இல்லைன்றப்போ என்னதானே நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு தான் தெரியலை. முன்னாடிலாம் 100 MB அதுவே அவ்வளோ நாள் வரும். 4G 5G வந்ததுலேருந்து இந்த லைஃபே ஃபாஸ்ட்டாக போகுது. நெட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே காலியாகுது. எடுத்த உடனே புலம்பலா அப்படின்லாம் கேட்காதீங்க. இன்னைக்கு ஒரு புக்கோட நான் வந்திருக்கேன். அந்த புக்கு பேர் வந்து த பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் பை சித்ரா பானர்ஜி திவாகர்னி. யாருக்கெல்லாம் மகாபாரத் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த புக்கு வந்து உங்களுக்கும் பிடிக்கும். இதில் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெமினிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்குது. திஸ் புக் ஆட் டு மை ஃபேவரட் புக் லிஸ்ட். கண்டிப்பாக வாங்கி படிங்க எல்லாருமே. வாங்க நம்ம டாபிக் குள்ள போகலாம். வேலண்டைன்ஸ் வீக்லாம் செலிப்ரேட் பண்ணவங்க ஒரு பக்கம், அதை பார்த்து வெக்ஸ் ஆகி ஸ்டொமக் பர்னிங் ஆனவங்க ஒரு பக்கம் எல்லாம் இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. நமக்குன்னு ஒரு ஏதாச்சும் ஒரு பீஸ் இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, பர்னிங்ஸும் ஆகாதீங்க. தலை துண்டா, கழுத்து துண்டா, குடல துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக தான் மாமா. இன்னைக்கு என்ன பேசணும், நான் வந்து ரொம்ப முக்கியமாக பேசணும் அப்படின்னு நினச்சதுன்னா, பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இதெல்லாம் தாண்டிட்டு லைஃப்பை மொத்தமாக வாழ கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு சொல்லுவாங்கல்ல, த ஹோல்சம் மூமெண்ட் அப்படின்ட்டு. சின்ன விஷயங்களை வந்து நம்ம கேர் பண்ணுறது, பெரிய விஷயத்தை மட்டும் நம்ம எதிர்பார்த்துட்டு அதுக்கு மட்டும் அட்டென்ஷன் கொடுக்காம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத வந்து அதையும் ஃபோக்கஸ் பண்ணி அதையும் என்ஜாய் பண்ணி வாழ்கிறது தான் லைஃப் அப்படிங்கிறத தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறதுனாலையோ இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபீல் பண்ணுறதுனாலையோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. அன்றாட வாழ்க்கையை கேஷுவலாக சின்ன சந்தோஷங்களை அனுபவிச்சுட்டு கடந்து போயிடணும். சின்ன வயசில் அப்படி தான் இருந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ, இப்படிலாம் இருந்திருக்கோம்ல அப்படின்னு நினைக்கிறப்போ ஆச்சரியமாக தான் இருக்குது. பெருசாக எதையும் எதிர்பார்க்காம உன் எய்ம் என்ன அப்படின்னு கேட்டால் குச்சமே இல்லாமல் டாக்டரு, இன்ஜினியர்னு அதுலேயே நான்லாம் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு சுற்றின காலம்லாம் உண்டு. அதனால் இருக்கிறப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். மோஸ்ட்லி நம்ம பாட்காஸ்ட்டை வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏஜை நல்லா செரிஷ் பண்ணுங்கள். லைஃபே நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது அப்படின்றது தான் இவ்வளோ நேரம் சொல்ல நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். Create your own happiness, be crazy, be kind, be you. That's very important. இதுவரை இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் love you all. தொடர்ந்து பேசலாம். Stay tuned. நான் உங்க சீனி மிட்டாய். Important. இதுவரை இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் love you all. தொடர்ந்து பேசலாம். Stay tuned. நான் உங்க சீனி மிட்டாய்.